வெல்கம் பேக் கைஸ். யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது நடுவில் ஆட் வருது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ப்ரீமியம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது யூடியூப்ல நான் பார்த்துட்டு இருந்த வீடியோ மொத்தமுமே ஆட் தான் அப்படின்னு. அதுக்கு ஒன்றும் வேணாம், ஓகே. ஸோ பேசிக்காக யூடியூப்ல எந்த மாதிரியான சண்டைகள் போயிட்டு இருக்கு, யாரை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஏ2டியா இருக்கட்டும், தமிழ் டெக்கா இருக்கட்டும், இல்லை இர்ஃபான் சிவா இருக்கட்டும், பிரியாணி மேனா இருக்கட்டும், இல்லை வந்தா சூப்பர் ஸ்டாரா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இந்த டெக் பாஸ் வேற கிளம்பிட்டாரு. இதுல இன்னும் பெரிய சோகம் என்னன்னா, இவங்க எல்லாரையும் பத்தி வீடியோ போடுறதுக்குன்னே புதுசா சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் பாப்புலர் ஆகும், வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்துல யூடியூப் கம்யூனிட்டியே ஒரு டாக்ஸிக் கம்யூனிட்டியா மாறிட்டு வருது. இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நாம யூடியூப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 years பேக் பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் கான்செப்ட்லாம் அப்போ கிடையவே கிடையாது. ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு காம்படிட்டிவாக தான் இந்த ஷார்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஒருத்தன் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் இருக்கும், அதை ஒரு வீடியோ ஃபார்மில் எல்லாருக்கும் கொண்டு போகணும். இந்த ஒரு மென்டாலிட்டியில தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மோஸ்டா. அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வீடியோ ஒண்டர் அப்படின்ற கான்செப்ட் ஆல்மோஸ்ட் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருந்தாலும் ரொம்பவே ரேர் அப்படின்னு சொல்லலாம். யாருமே போட்ட ஒரே வீடியோவில் அப்படியே பாப்புலர் ஆயிட மாட்டாங்க. அது இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, இல்லை யூடியூபா இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ அப்படியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒருத்தன் பாட்டு பாடினா அவனும் பாப்புலர் ஆயிடுறான், இப்படின்னு யாராச்சும் ஆக்ட் பண்ணாலும் அவனும் பாப்புலர் ஆயிடுறான். இதுல எந்த தப்புமே கிடையாது. பட் இவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வராங்க இல்லையா ஒரு கம்யூனிட்டிக்குள்ளால, அது தப்பு அப்படின்னு நான் சொல்றேன். ஜோக்ஸ் அப்பார்ட், சீரியஸா பேசலாமா? யூடியூப்ல காசு சம்பாதிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வழிகள் இருக்கு. அதுல மோஸ்ட் ரொம்பவே யூஸ்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான். யூடியூப் அதுல உங்களுக்கு ஆட் ஷோ பண்றதுனால ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது இல்லாம பெய்ட் ப்ரொமோஷன், இந்த ஸ்பான்சர்ஷிப்லாம் இருக்குல்ல ஒவ்வொரு வீடியோக்கும், அதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னே நம்ம சொல்லலாம். இந்த பெய்ட் ப்ரொமோஷன், ஸ்பான்சர்ஷிப் வீடியோஸ்லாம் பண்றது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. தாராளமா பண்ணுங்க. யூடியூப்ல நீங்க நிறைய பேர் அவங்க பண்ணிட்டு இருந்த ஒர்க் எல்லாம் குவிட் பண்ணிட்டு யூடியூபை ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமா வச்சிருப்பீங்க. ஸோ நீங்க இதெல்லாம் உங்களோட ஏர்னிங் வே, இதுதான் உங்களோட ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே யூடியூப் தான் அப்படின்னா நீங்க இதெல்லாம் பண்றதுல தப்பே கிடையாது. பட் நீங்க பெய்ட் ப்ரொமோஷன் பண்றீங்க, நீங்க ஸ்பான்சர்ட் வீடியோஸ் பண்றீங்க அப்படின்ற டிரான்ஸ்பரன்சி உங்களோட ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். ஃபர்ஸ்ட் எல்லா யூடியூபர்ஸுமே அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு அப்படின்னு நான் பர்சனலா நம்புறேன். அது என்னன்னா, நீங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதை பார்க்குறவங்கள நிறைய பேர் உங்களை விட நிறைய தெரிஞ்சவங்க இருப்பாங்க, உங்களை விட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க இருப்பாங்க. நீங்கள் டெக் ரிலேட்டடாக வீடியோ போடுறீங்களா, இல்லை ஃபுட் ரிலேட்டடாக போடுறீங்களோ, என்ன வீடியோஸ் வேணாலும் போடுங்க, என்ன கண்டென்ட் வேணாலும் மேக் பண்ணுங்க. ஆடியன்ஸ்ல உங்களை விட அந்த சேம் கான்செப்ட்ல அதிக நாலேஜ் இருக்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஜஸ்ட் பிகாஸ் நீங்க பாப்புலரா இருக்கீங்க, நீங்க ஒன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்க சொல்றத அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஸோ இட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிரிங் ஒன்லி த ரைட் டைப் ஆஃப் கண்டென்ட் டு த ரைட் டைப் ஆஃப் ஆடியன்ஸ். நீங்க ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் பண்றீங்க, ஒரு பிராண்ட் கூட கொலாப் பண்றீங்க அப்படின்னா இது ஒரு கொலாப் வீடியோ, இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் தான். ஆனா இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுல எந்த தப்புமே கிடையாது. உங்களுக்கு வர பிராண்ட்ஸ் நீங்க இப்படி மென்ஷன் பண்ணாதீங்க, இதை ஒரு ஜென்யூன் ரிவ்யூவா கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க. நல்லதா இருக்கு அப்படின்னா நல்லதா சொல்லுங்க, நல்லதா இல்லைன்னா இல்லைன்னே சொல்லுங்க. அண்ட் லாஸ்ட் திங் டு த ஆடியன்ஸ், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஒருத்தங்க சொல்றதை அக்செப்ட் பண்றீங்கன்னா அந்த விஷயத்த சொல்றதுக்கு சொல்றவனுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு மட்டும் லிசன் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை.